மது, புகை உடல் நலத்திற்கு தீங்கானது. நன்றி. தமிழ் மக்களுக்கும் ஆன்மீக அன்பர்களுக்கும் அன்பான வணக்கங்கள். போன காணொலியில் நாம் ஆன்மீகத்தை பற்றி சொன்னது குண்டலினி சக்தினா என்ன அப்படின்றத பற்றி சொல்லியிருந்தோம். இன்றைக்கி இந்த 7 சக்கரங்கள் இருக்குது இல்லையா, இந்த 7 சக்கரங்களுக்கும் 7 குணங்கள் உண்டு. இதில் 7வது இது சக்கரம் கிடையாது. 7வது ஸ்டேஜுக்கு போகும்போது எல்லையற்ற ஒரு தன்மைக்கு நாம் போவோம். அதனால் அதை குறிப்பிட்ட ஒரு சக்கரத்துக்குள்ளேயோ குறிப்பிட்ட ஒரு எல்லைக்குள்ளேயோ நாம் அதை சேர்க்க முடியாது. இப்போது முதல் சக்கரமாகிய மூலாதாரம் அப்படின்னா என்னன்றதை பார்க்கலாம். இப்போது 6 சக்கரங்கள் 7 சக்கரங்கள் சொல்கிறாங்க இல்லையா, இது உண்மைக்கு சக்கரங்களா, அது சக்கரம் மாதிரி இருக்குமா அப்படின்னு கேட்டால் அது சக்கரங்கள் கிடையாது. ஒரு அடையாளத்துக்கு அதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கணும், எளிமையாக இருக்கணுன்றதுக்காண்டி அதை அந்த காலத்தில் சக்கரம்னு சொன்னாங்க. இன்னொன்று அதுக்கு ஒரு சுழற்சி முறை உண்டு. அந்த இடத்துல வாசி ஒரு சுழற்சி முறையில் சுத்தம். வாசி கொஞ்ச நேரம் அந்த இடத்துல நின்று சுற்றுறதுனால அதை சக்கரம்னு சொன்னாங்க. புரியுதுங்களா? மற்றபடி உள்ள சக்கரம் மாதிரி இருக்குமான்னு கேட்டால் சக்கரம் மாதிரி இருக்காது. அது ஒரு சுழற்சி முறையில் செயல்படும். அதனால் அது சக்கரங்கள்னு சொன்னாங்க. இதை நல்லா மைண்டில் வச்சுக்கோங்க. இன்றைக்கி மூலாதாரத்தை பற்றி சொல்லணும். அந்த வார்த்தையோடைய அர்த்தத்தை கொஞ்சம் நல்லா விளங்கிக்குங்க. பாருங்கள், மூல ஆதாரம். நம்ம உயிர் வாழ்கிறதுக்கு ஒரு ஆதாரமாக, மூல ஆதாரமாக எது இருக்குதோ அதுதான் மூலாதாரம். புரியுதுங்களா? நம்ம உயிர் வாழ்கிறதுக்கு மூல ஆதாரமாக எது இருக்குது? இந்த காற்று தான் இருக்குது. புரியுதுங்களா? இந்த காற்று தான் மூலாதாரம். மூலாதாரம்னா என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டாச்சு. சரி, குண்டலினி சக்தினா என்னன்னு ஏற்கனவே சொல்லியாச்சு. மூலாதாரம்னா என்னன்னு இப்போ தெரிஞ்சாச்சு. இவ்வளோதான் மேட்ரா அப்படின்னு கேட்டால் கிடையாது. இதில் இன்னொரு விஷயம் உண்டு. தனஞ்சயன் அப்படின்ற ஒரு வாயு உண்டு. புரியுதுங்களா? தனஞ்சயன்ற ஒரு வாயு உண்டு. நம்மளுடைய உடம்புல 10 விதமான வாயுக்கள் செயல்படுது. அதுவே செயல்படுது. புரியுதுங்களா? 10 விதமான வாயுக்கள் நம்மளுடைய உடம்புல அதுவே செயல்படும். பிராணன், அபானன், உதானன், வியானன், சமானன், கூர்மன், நாகன், தேவதத்தன், இன்னொரு சரியாக பேர் யாவத்து வரல, தனஞ்சயன். கடைசியாக தனஞ்சயன்ற ஒரு வாசி உண்டு. புரியுதுங்களா? மொத்தம் 10 விதமான வாசிகள் நம்ம உடம்புல ஓடுது. இந்த 10 விதமான வாயுக்கள் ஓடலைன்னா நம்மளால் எந்த வேலையும் செய்ய முடியாது. இருமுறது, தும்முறது, காரி துப்புறது, பாத்ரூம் மலம் கழிக்கிறது, சிறுநீர் கழிக்கிறது, மனைவி கூட தாம்பத்தியத்தில் ஈடுபடுறது. இந்த மனைவி கூட தாம்பத்தியத்தில் ஈடுபடுறாங்க இல்லையா, இந்த ஈடுபடும் போது நம்மளுடைய விந்த மனைவியோட கர்ப்பப்பைக்குள்ளே போய் செலுத்தும் இல்லையா, அந்த வாசி தான் தனஞ்சயன். இப்போ ஆன்மீகத்தில் வர்றவங்க ஏன் அதிகமாக கல்யாணம் பண்ணக்கூடாது, கல்யாணம் ஏன் பண்ண மாட்டாங்க அப்படின்னா, அந்த மனைவியோடைய கர்ப்பப்பையில் விந்து போய் விழும் இல்லையா, அந்த விந்தை அப்படி தள்ளி விடுறது தான் தனஞ்சயன் வாயு. அதே வாயு தான் நம்மளுக்கு ஆன்மீகத்துக்கும் பயன்படும். புரியுதுங்களா? இந்த தனஞ்சயன் வாயு மூலாதாரத்துலேருந்து அடுத்த சக்கரத்துக்கு போகலைனாக்கா நம்மளால் ஆன்மீகத்தில் வெற்றி பெற முடியாது. இந்த தனஞ்சயன் வாயு பெண்கள்கிட்ட, மனைவி கிட்ட தாம்பத்தியம் வச்சு குழந்தை பேர், மக்கள் பேர் எடுத்தோம்னாக்கா நம்மளுக்கு அடுத்த சக்கரத்துக்கு போகுமான்னு கேட்டால் போகாது. ஆனால் இல்லற துறவிகள், இல்லறத்தில் இருந்துக்கிட்டே பல முனிவர்கள்லாம் இதை செஞ்சுருக்காங்க. அதுக்கு காரணம், இல்லறத்துக்குன்னு தனி ஒரு வரமுறை உண்டு. மாதம் 2, நாள் 2, வாரம் 2, மாதம் 2, வருடம் 2ன்னு கணக்கு சொல்லுவாங்க. இதில் இந்த மாதம் 2ன்னு சொல்லுவாங்க. மாதம் 2ன்னா என்னன்னாக்கா, மாதத்துக்கு 2 முறை தான் மனைவி கிட்ட உடலுறவு வச்சுக்கிடுவாங்க. அந்த கணக்குப்படி மாதத்துக்கு 2 முறை உடலுறவு வச்சுட்டு, தாம்பத்திய உறவு வச்சுட்டு, அதுக்கப்புறமா அவங்க யோகா, வாசி யோகம், மெடிடேஷன் ப்ராக்டிஸ் பண்ணாங்கனாக்கா அந்த சக்கரங்களுக்கு பயணிக்கும். அந்த தனஞ்சயன் வாயு பயணிக்கும். அது ரொம்ப நல்லா பழகுனதுக்கு அப்புறம் தான் அவங்க மேரேஜே பண்ணுவாங்க. அது வரைக்கும் அவங்க மேரேஜ் பண்ண மாட்டாங்க. இந்த தனஞ்சயன் வாயு எல்லா சக்கரங்களுக்கும் நல்லா பயிற்சி கொடுத்து பழகினதுக்கப்புறம் தான் அவங்க மேரேஜே பண்ணுவாங்க. ஸோ மேரேஜே பண்ணியிருந்தாலும் அவங்களால அந்த தனஞ்சயன் வாயுவை மேலே கொண்டு போக முடியும். சக்கரம்
அடுத்த சக்கரங்களுக்கு நல்லா மைண்ட் பண்ணிக்கங்க. இது சக்கரங்கள் கிடையாது, இது ஒரு குணாதிசயங்கள். புரியுதுங்களா? இப்போது மூலாதாரத்தில் இருக்கக்கூடிய இந்த தனஞ்சயன் அப்படிங்கிற வாயுவை அடுத்த சக்கரத்துக்கு எப்படி கொண்டு போகிறது அப்படிங்கிறத கொஞ்சம் விளக்கமாக பார்க்கணும்னாக்கா ரொம்ப நேரம் பேச வேண்டியது வரும். இன்றைக்கி மூலாதாரம்னா என்னன்னு சொல்லியாச்சு. மூலாதாரத்திலேருந்து சுவாதிஷ்டான சக்கரத்துக்கு தனஞ்சயன் வாசியை எப்படி கொண்டு போகணுன்றத அடுத்த காணொலியில் சொல்கிறேன். அடுத்த சக்கரத்தை பற்றியும் அடுத்த காணொலியில் சொல்கிறேன். இன்றைக்கி காணொலியில் மூலாதாரம்னா என்னென்னு தெரிஞ்சுக்கிட்டீங்க. நல்லா மைண்டில் வச்சுக்கோங்க. மைண்டில் வைக்கிறது மட்டும் பார்த்தாது, இதை பற்றி நிறைய படிக்கணும். உங்களுக்கு கிடைக்கிற இந்த சித்தர்கள் புக்களை வாங்கி நல்லா படிங்க. படித்தா தான் இன்னும் தெளிவு கிடைக்கும். நன்றி, வணக்கம். அகத்தியர் திருவடி போற்று.